வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய முன்னோர்கள் தினமும் சாப்பிட்ட ஒரு அற்புதமான உணவு. ஆனா இன்றைய தலைமுறை கொழுப்பு அதிகம் என்று பயந்து தவிர்க்கக்கூடிய ஒரு பொக்கிஷம்ங்க. அது என்ன தெரியுமா? அதுதாங்க நெய். 1 டீஸ்பூன் நெய் தினமும் சாப்பிட்டா மூளை சக்தி அதிகரிக்கும், மூட்டு வலி குறையும், செரிமானம் சீராகும், தோல் பளபளன்னு ஆகும், உடல் சக்தி அதிகரிக்கும், வயதானாலும் இளமையா இருக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும். ஆனா நெய்யை எப்படி சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. ஸோ எல்லாருமே எவ்வளவு அளவு எடுத்து சாப்பிடுங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் நெய்யோடைய டாப் 10 அசத்தலான நன்மைகளையும், அதை எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எவ்வளவு அளவு எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம் கடைசியில் நெய்யை பற்றின ஒரு தவறான கருத்தையும், தவறாக சாப்பிடக்கூடிய 5 பெரிய தவறுகளையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய ஆரோக்கியம் எப்பொழுதுமே, உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நண்பர்களே, நம்ம உடலின் அடிப்படை ஆரோக்கியம் எதிலிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? செரிமானம் தாங்க. சாப்பிட்ட உணவு சரியாக ஜீரணமாகவில்லை என்றால் வயிற்றுப்புண், அஜீரணம், வாய்வு பிரச்சனை, மலச்சிக்கல், உடல் சோர்வு எல்லாமே வரும். இங்கே தான் நெய் ஒரு மகத்தான மருந்தாக வேலை செய்கிறது. நெய்யில் இருக்கக்கூடிய அந்த பிட்யூட்டிக் ஆசிட் குடலின் நல்ல பாக்டீரியாக்களை பாதுகாக்கிறது. அதனால தான் குடல் ஆரோக்கியம் மேம்படும், மலச்சிக்கல் குறையும், வயிறு லேசாகவே இருக்கும். எப்படி சாப்பிட்லான்னா, சூடான சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், அதுவும் காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் சிறிது நெய் பருப்புடன் சேர்த்து சாப்பிடலாம். நம்ம பாட்டி ஏன் பருப்பு சாதத்தில் நெய் ஊற்றி கொடுத்தாங்கன்னு தெரியுமா? அதுக்கு பின்னாடி பெரிய விஞ்ஞானமே இருக்குது. அடுத்து 2வது நன்மைகளை பார்த்துடலாம். மூளையோடைய சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நெய் பயன்படுது. நெய் பிரெயினுக்கு ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குது. காரணம் என்னன்னா, நம்மளுடைய மூளைக்கு நல்ல கொழுப்புகள் தேவை. அந்த நல்ல கொழுப்பை தரக்கூடியது நெய். அதனால தினமும் சிறிதளவு நெய் சாப்பிட்டால் நினைவாற்றல் அதிகரிக்கும், கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகரிக்கும், குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி மேம்படும், வயதானவர்களுக்கு மறதி குறையும். பழைய காலத்துல மாணவர்களுக்கு நெய் சாதம், நெய் சேர்த்த கேழ்வரகு, நெய் தோசை கொடுத்தது. இதற்கு காரணமே இதுதான். மாணவர்கள் சிறந்து விளங்குவதற்காக இரவு தூங்குவதற்கு முன்னாடி வெந்நீரில் சிறிது நெய் கலந்து குடிக்கலாம். இதனால மன அழுத்தம் குறையும், தூக்கம் நல்லா வரும். முக்கியமா வயதானவர்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது அவங்களுடைய செரிமான சிஸ்டம் வேகமாகவே வேலை செய்யும், முதுமை தாமதமாக்கப்படும், அந்த முகச்சுருக்கங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும், நல்ல ஒரு ஸ்கின், க்ளோயிங்கான ஸ்கின் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 3வது நன்மைகளை பார்க்கலாம். மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இப்பெல்லாம் 30 வயது வந்தாவே மூட்டு வலி, கை கால் வலி, நடக்கவே முடியாத ஒரு கஷ்டம் ஏற்படுது. ஸோ இந்த மூட்டு வலியையும், ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸையும், முக்கியமாக பேக் பெயின் எல்லாருக்குமே வருது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆனால் நெய்யில் இருக்கக்கூடிய அந்த நல்ல கொழுப்புகள் மூட்டுகளுக்கு லூப்ரிகேஷன் போல வேலை செய்கிறது. இதனால மூட்டுகள் சுலபமாக இயங்கும், எலும்புகள் பலமாகும், உடல் வறட்சி குறைய ஆரம்பிக்கும். பாட்டி வைத்தியம் என்னன்னா, சிறிது நெய்யுடன் சுக்கு பொடி சேர்த்து, அது கூட மஞ்சள் சேர்த்து இரவு சாப்பிட்டா மூட்டு வலி குறையிறதுக்கு இது உதவி பண்ணும். அடுத்து 4வது நன்மைகளை பார்க்கலாம். தோலை பளபளப்பா ஆக்கிறதுக்கு இந்த ஒரு நெய் பயன்படுது. பல ஆயிரக்கணக்கில் கிரீம் வாங்குவாங்க. ஆனால் உண்மையான க்ளோ உள்ளிருந்து வரணும்னா அதுக்கு நெய் தாங்க முதல் காரணமாக இருக்கும். ஸோ நெய்யை பயன்படுத்தினா அவங்களுக்கு உள்ளிருந்து அழகு வெளிப்படும். ஸோ உங்களுடைய தோலும் பளபளன்னு ஆயிரும், உங்களுடைய மனசும் சுத்தமாக்கப்படும். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் இ, நல்ல கொழுப்புகள் இருப்பதால் உங்களுடைய தோலை மென்மையாகவும், ட்ரை ஸ்கின்னை குறைச்சி முகத்தை பளபளப்பாக ஆக்கிறதுக்கு
இந்த நெய் வந்து பயன்படுது. இங்கே ஒரு சின்னதாக ஒரு பியூட்டி டிப்ஸ் சொல்கிறேன். சிறிது நெய்யை உதட்டில் தடவிட்டு வந்தால் லிப்ஸு ரொம்பவே சாஃப்ட் ஆகும். முகத்தில் லேசாக தடவினா அந்த ட்ரைனஸ் எல்லாமே குறையும். முக்கியமாக காலையில் வெறும் வயிற்றில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் முருங்கை பவுடரையும் நீங்கள் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முகம் நல்லா பளபளன்னு ஆக ஆரம்பிக்கும். அடுத்து உங்களுடைய முழங்கால் வலியும் போக ஆரம்பிச்சிடும். அடுத்து 5வது நன்மையை பார்க்கலாம். உடல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நெய் பயன்படுது. முன்னோர்கள் ஏன் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நெய் சாப்பிட்டாங்க தெரியுமா? ஏன்னா அது நேச்சுரல் எனர்ஜியாக பூஸ்ட் பண்ணக்கூடியது. நெய் உடலுக்கு நீண்ட நேர சக்தியை தரும். அதனால் உடல் சோர்வு குறையும், வேலை திறன் அதிகரிக்கும், உடல் பலம் அதிகரிக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான உடலுக்கு கண்டிப்பாக நீங்கள் நெய்யை வந்து பயன்படுத்தணும். யாருக்கு நல்லதுன்னா உடல் பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு, முக்கியமாக வயதானவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, அதிக வேலை செய்கிறவங்களுக்கு, அதாவது நிறையா ஃபீல்டில் போய் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்களே அவங்களுக்கெல்லாமே நெய் வந்து பெரிதும் உதவியாக இருக்கும். அடுத்து 6வது நன்மையை பார்க்கலாம். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நெய் வந்து உதவி பண்ணுது. ஆனால் பலரும் நினைப்பது என்ன, நெய் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. அளவாக சாப்பிட்டா நெய் வந்து ரொம்பவே நல்ல ஒரு சத்துள்ள பொருள். ஏன்னா நம்ம இதயத்திற்கு ஹச்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து நம்மளுக்கு உடலுக்கு தேவை. ஸோ அதனால நெய்யை வந்து அளவாக பயன்படுத்தணும். ஆனால் நல்ல கொழுப்பு அதிகரிக்கும், உடல் அலர்ஜியை வந்து குறைக்கிறதுக்கு நெய் வந்து பயன்படும். ஸோ அளவுக்கு மீறினால் அது அமிர்தமும் நஞ்சாக்கப்படும். ஸோ அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல கொழுப்பு நம்மளுடைய இதயத்திற்கு முக்கியமாக தேவைப்படும். ஸோ அளவுக்கு மீறினால் சாப்பிட்டால் அமிர்தமும் நஞ்சு. அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ யாருமே நெய்யை பயன்படுத்தாமல் இருக்காதீங்க. சரியான அளவில் சாப்பிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் தினமும் சாப்பிட்டா போதும். அடுத்து 7வது நன்மைகளை பார்க்கலாம். கண் பார்வைக்கு மிகவும் சிறந்த ஒரு பொருளாக நெய் வந்து இருக்குது. நெய்யில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ கண் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியம். அதனால் கண் உலர்ச்சி குறையும், பார்வை திறன் வந்து பாதுகாக்கப்படும். பழைய காலத்தில் நெய் சேர்த்த உணவுகள் கண் சக்திகளை கொடுக்கறதுக்கு பயன்படும் சொல்லி உணவுகளில் சேர்த்து சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே நம்ம காலப்போக்கில் நெய் சாப்பிட்டாவே கொலஸ்ட்ரால் வெயிட் போடும், உடல் பருமன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெய்யை வந்து தவிர்த்துட்டு வரோம். ஸோ இது தவறான ஒரு கருத்து. அளவோடு சாப்பிட்டால் எல்லாமே நம்மளுக்கு மருந்தாக வேலை செய்யும். ஸோ அளவோடு எடுத்துக்கிறோங்க. அடுத்து 8வது நன்மைகளை பார்த்துக்கலாம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நெய் வந்து பயன்படுது. உடலுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்பவே முக்கியமான ஒரு இதாக இருக்குது. அப்போ தான் வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற நோய்கள், தொற்றுகளை இருந்து நம்ம எதிர்த்து போராட முடியும். ஸோ இம்யூனிட்டி பவரை கொடுக்குது. உடல் சக்தி, நல்ல பாக்டீரியா வளர்ச்சி, விட்டமின்ஸை அப்சார்ப் பண்ணுறதுக்குமே நெய் வந்து பயன்படுது. ஸோ குழந்தைகளுக்கு அதனால தான் சிறு வயசுலேருந்தே நம்ம நெய் சேர்த்த உணவுகளை கொடுக்குறோம். நெய் சேர்த்த உணவுகள் கொடுத்தால் உடல் வளர்ச்சி ஏற்படும், எடை, சக்தி எல்லாமே மேம்படும். அடுத்து 9வது நன்மை என்னென்னா நல்ல தூக்கம் வரும். இப்போ பலருக்கும் மன அழுத்தம், சோர்வு, தூக்கமின்மை காரணமால தூக்கமே நைட்டு வராது. ஸோ இரவு நேரங்களில் இந்த மாதிரியான பிரச்சனை முக்கியமாக வயதானவர்களுக்கு நிறையவே இருக்குது. அவங்கெல்லாம் இரவு நேரத்தில் வெந்நீரில் இல்லை பாலில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை எடுத்து சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மன அழுத்தம் வந்து குறையும், உடல் நல்லாவே ரிலாக்ஸ் ஆகும், நல்ல ஒரு தூக்கமும் வர ஆரம்பிக்கும். ஸோ வெந்நீரில் 1 டேபிள் ஸ்பூன் கலந்து குடிச்சிட்டு வாங்க. அடுத்து 10வது நன்மை என்னென்னா வயதானாலும் இளமையாக இருக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு பொருள் வந்து நெய் தாங்க. நெய்ங்கிறது ஒரு நேச்சுரல் ஆன்டி ஏஜிங் ஃபுட். இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு செல்களை பாதுகாக்கும், உடல் வறட்சியை குறைக்கும், தோல் சுருக்கத்தை குறைக்கிறதுக்கு நெய் வந்து பயன்படுது. அதனால தான் வயதானாலும் உடல் சக்தி இருக்கும், முகம் இளமையாகவே இருக்கும். நெய் சாப்பிடும்போது செய்யக்கூடாத 5 தவறுகளை பார்த்துடலாம். அதிகமாக சாப்பிடக்கூடாது,
போலி நெய்களை வாங்கி ஏமாறாதீங்க. அந்த நெய்களையும் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணி, அதாவது நெய்யில் போட்டு எதையாவது பொரிச்சு எடுத்து அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. பழைய நெய்யை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. ஸோ அந்த டைம் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ வாங்கிக்கிறங்க. உடல்நிலை பிரச்சனை இருந்தால் மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ நல்ல நெய்யை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக நாட்டு பசு நெய்யாக நீங்கள் பார்த்து வாங்குங்க. இல்லைன்னா வீட்டில் தயாரித்த நெய்யாக எடுத்துக்கிறங்க. நல்ல மணமும் நல்ல ஒரு சுவையும் உள்ள நெய்யாக தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நிறைய இடங்கள்ல ஆர்டிஃபிஷியலாக நெய் செஞ்சு விற்பனை செய்கிறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறோம், ஒரிஜினல் நெய் எது, டூப்ளிகேட் நெய் எது அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. நண்பர்களே, நெய்ங்கிறது ஒரு சாதாரண உணவு இல்லைங்க. நம்மளுடைய முன்னோர்கள் தினமும் பயன்படுத்திய ஒரு இயற்கை மருந்து. ஆனால் எல்லாவற்றுக்கும் போல அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். மீண்டும் மீண்டும் நான் அதை சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு நெய் பிடிக்கும், ஆனால் அளவாக எடுத்துக்கிறணும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.